ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம விநாயகர்னுடைய பெருமையை தெய்வத்தின் குரலுடைய முதல் பாகத்தில் பார்த்தோம் போன ஆடியோவில். அப்போது திருக்கைலாய ஞான உரையை பாடினவர் அருணகிரிநாதர் திருப்புகழ்லையும் அந்த விஷயத்தை குறிப்பிடுறார். ஏன்னா சேரமான் பெருமான் நாயனார் கைலாயம் சேர்றதுக்கு முன்னையே போய் அவ்வ பாட்டி சேர்ந்துடுறாங்க. அது எப்படி? அது பிள்ளையாரினுடைய அனுகிரகத்தால் தான் அது நடக்கிறது. ஏன்னா சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் போயின்னு இருக்காங்க, கூட ஔவையாரும் போகிறாங்க. இப்போ பெருமாளோட அனுகிரகத்தால் அவ்வ பாட்டி தான் அங்கே முன்னே போய் சேர்ந்தாங்க. அதை நம்ம போன தாத்பரியத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ஒவ்வொரு சின்ன சமாச்சாரமானாலும் விநாயக மூர்த்தியினுடைய தத்துவங்கள் நிறைய உள்ளடங்கியிருக்கு. நம்ம தேங்காய் உடைக்கிறதுலையே ஒரு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, விக்னேஸ்வரர் தான் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து கேட்டாராம், உம்மை சிரசியே எனக்கு பலி கொடுன்னு கேட்டுவிட்டார். அதாவது குழந்தை அவருக்கு தெரியலையோ, அது என்ன, அது ஒரு தாத்பரியமாக அவர் கொண்டு வரணும்னு நினச்சாரோ, அவர் வாயில் அது வந்தது. அப்போ எல்லாவற்றையும் காட்டினது வசத்தியானது எதுவோ அதை தியாகம் பண்ணினாதான் மகாகணபதிக்கு பிரீத்தி ஏற்படுறதுன்றது ஒரு தாத்பரியம். அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு அறிகுறியாக தான் ஈஸ்வரனை போலவே 3 கண்களுடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகிச்சிருக்கார். அதனால தான் நம்ம செதறின தேங்காய், அதாவது செதறிக்காயை உடைக்கிறது நம்ம பழக்கமாக வச்சுருக்கோம். அதை குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. செதறிக்காயை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நம்ம பெரியவா சொல்லியிருக்கா நமக்கு. அப்போ அது காரணம் என்ன? குழந்தைகளுக்கும் ஒரு காக்கா குருவிக்கும் அது அர்ப்பணம் ஆகும்பொழுது அது ஈஸ்வர அர்ப்பணத்துக்கும் அது விநாயகருக்கும் போய் சேர்றது அப்படின்றது அந்த செதறிக்காயினுடைய தாத்பரியம். அதே மாதிரி கணபதியை காட்டிலும் ஒரு பருமனான சரீரமுடைய சுவாமி யாருமே கிடையாது. அவருடைய சிரசு யானையின் தலையாக இருக்குது. அவருடைய பெரிய வயிறு, பெரிய உடம்பு இப்படி வச்சுருக்கிறதுனால அவர் ஸ்தூலகாயர் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றுக்கிறார். அவர் மலை போல காணப்படுறார். ஆனாலும் அவரை குழந்தை மூர்த்தியாக தான் நம்ம பாவிக்கிறோம். அதனால் அவர் எப்பயுமே மோதகத்தை கையில் வச்சுட்டு ஒரு குழந்தை சுவாமியாக தான் நம்ம முன்ன ஒரு காட்சி தரக்கூடியவராக இருக்கார். ஆனால் அவருக்கு வாகனமும் சின்னஞ்சிறு மூஞ்சூர். ஏன்னா ஒரு வினோதமான சின்னஞ்சிறு ஆக்கிருதி உடையது அந்த மூஞ்சூர். அதை தன்னுடைய வாகனமாக வச்சுருக்கார். ஒவ்வொரு சுவாமிகள் ஒருத்தர் மாடு வச்சுருக்கார், ஒருத்தர் குதிரை, ஒரு பக்ஷி, இப்படியெல்லாம் வாகனங்கள் தெய்வங்கள் வச்சுக்கும்போது இவர் சின்ன மூஞ்சூரை பெரிய சுவாமியாக இருந்துட்டு சின்ன வாகனத்தை எப்படி வச்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அந்த வாகனத்துக்கால சுவாமிக்கு கௌரவம் இல்லை, சுவாமியால் தான் அந்த வாகனத்துக்கு கௌரவம். அப்படி அதனுடைய சக்திக்கு ஏற்றபடி அதுக்கு கணம் இல்லாமல் சுவாமியால் சிரமம் இல்லாமல் அதில் வாழ முடியுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தாத்பரியமாக இருக்குது. அதே மாதிரி மயிலுக்கு தன்னுடைய சௌரியால் கௌரவம், அதனுடைய தோகையால் அதுக்கு கௌரவம். அதனால் அந்த தோகையை அந்த மயில் ஜாக்கிரதையாக ரட்சித்து வச்சுக்கும். யானை அதனுடைய தந்தத்தை தீட்டி வெள்ளை வெள்ளையர் ஆக்கிண்டு அதை ரட்சிச்சுக்கும். இந்த பிள்ளையாருன்ற யானை என்ன பண்ணிட்டு அதனுடைய கொம்பில் ஒன்றை உடைச்சி மகாபாரதம் எழுதினார்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தன்னுடைய அழகு, கௌரவம், கர்வம் எல்லாத்துக்கும் காரணமான ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்கிறது தான் பெருசுன்றத பிள்ளையாரான அந்த விநாயகமூர்த்தி நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அதனால் தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் எதையும் தியாகம் பண்ண நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்றது விநாயகமூர்த்தி தன்னுடைய தந்தத்தை தியாகம் பண்ணி நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போது இதனால் ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை கொன்னார். அப்போ அது ஆயுதமாக அவருக்கு பயன்படுத்தது. அந்த ஆயுதமாக பயன்பட்ட தந்தத்தை தான் அடுத்து எழுதி பாரதத்தையும் எழுதினாருன்னு நமக்கு வரலாறு சொல்கிறது. சுவாமி பிள்ளையாராகப்பட்டவர் ஒரு ஆனந்த தத்துவமாக இருக்கார். அதாவது ஒரு ஆறாத ஆசையின் தத்துவமாக இருக்கார். அவர் பிறந்ததே ஆனந்தத்தில் தான். எப்படின்னா, பண்டாசுரன் விக்ன மந்திரங்களை போட்டு அம்பாளுடைய படையை தன்னை நோக்கி வராதபடி தடுக்கிறார். அதாவது பண்டாசுரனை தேவி வதம் பண்ணுற நிகழ்ச்சிக்கு நம்ம போகணும். அப்படி போகும்பொழுது பண்டாசுரன் அம்பாளுடைய படையை விக்னம் பண்ணுறான். அதாவது தாங்கிட்ட தன்னை கொன்னுடப்படாதுன்றதுக்காக. அப்போ பரமேஸ்வரன் அவளை ஆனந்தமாக பார்த்தபோது அவளும் ஆனந்தமாக இந்த பிள்ளையை பெற்றுக்கிறாள். அப்போ அவர் இந்த விக்ன யந்திரங்களை உடைச்சி அம்மாவுக்கு புறக்கரிச்சியே சகாயம் பண்ணினார் அப்படின்னு பண்டாசுரை வதத்தும் பொழுது பிள்ளையாரனுடைய ஜனனம் சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
ஓம் ஸ்ரீ விக்ன விநாயகமூர்த்தி கி ஜெய்.